வாழ்க வளமுடன். அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும். அன்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கன்னி ராசிக்காரர்களை பற்றி. இந்த கன்னி ராசி பிறந்தவங்களுடைய நடை, உடை, பாவனை, குணம், என்ன தொழில், என்ன தெய்வங்களை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பழைய நூல்களில் குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். இப்போது இந்த கன்னி ராசி அப்படிங்கிறது காலபுருஷனுடைய 6வது ராசின்னு சொல்லலாம். காலபுருஷ தத்துவ பிரகாரம் இந்த கன்னி ராசி 6வது ராசியாக நம்மளுக்கு அமையும். இது ஒரு உபய ராசி, பெண் ராசி, நிலத்தத்துவமான ராசி, சாந்தமான ஒரு குணாம்சம் கொண்ட ராசின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் விவேகமான ராசியும் கூட. ஒரு இறுக்கமான ராசி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ராசிக்காரர்கள், அதாவது இந்த ஜனன கால ஜென்ம நட்சத்திரம் இந்த கன்னிராசிக்குள்ளே இருந்தது அப்படின்னா நாணம் கலந்த பார்வை உடையவர்களாக இருப்பாங்க. நீண்ட, அதாவது கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி புஜங்கள் உடையவங்க, கவர்ச்சியான முகம் இருக்கும், நல்ல தோற்றம் உடையவர்கள், மென்மையான கண்களை கொண்டவங்கன்னு சொல்கிறாங்க. மற்றும் இவங்களுடைய காதுகள் பார்த்திங்க அப்படின்னாக்கா அழகாக அமைஞ்சிருக்கும், கூர்மையான மூக்கு, பற்கள் வரிசையாக இருக்கும், சத்தம் இல்லாமல் மெதுவாக அவசரப்படாமல் பேசுவாங்க. இவங்க பேச்சில் ஒரு இனிமை கலந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கனிந்த பார்வை, ஒரு இரக்க குணம் உள்ள கனிந்த பார்வை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பார்வை இவங்களுக்கு உண்டு. இவங்களுடைய தோற்றம் பார்த்தோம் அப்படின்னா கவர்ச்சிகரமான தோற்றமாக இருக்கும். இந்த கன்னி ராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்கிறவங்க புதன் பகவான். மூல நூல்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த புதன் பகவான் ஒரு பாவகிரகங்களோட சேர்க்கையோ இல்லை பாவகிரகத்தோட பார்வையோ இருந்தது அப்படின்னாக்கா இவங்களுக்கு இரத்த கொதிப்பு, ப்ரெஷர் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி, அல்லது கண் உபாதை, கைகால்கள் வலி அடிக்கடி வந்து விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த ராசி அதிபதி கெட்டிருந்தது. இவங்களுக்கு கலைகளில், குறிப்பாக இன்னிசை, சித்திரம், நாட்டியம் போன்ற கலைகளில் மிக ஆர்வமுடையவங்களாக இருப்பாங்க. தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும். அடிக்கடி இவங்க தெய்வ திருஸ்தலங்களுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வருவாங்க. ஒரு மத நிறுவனமோ அல்லது ஒரு கோவில் கமிட்டியோ இந்த ஸ்தாபனங்களோடு இவங்களுக்கு தொடர்பு இருக்கும். சுபிட்சமான சந்தோஷமான வாழ்க்கை இவங்க அமையக்கூடியதாக இருக்கும். வீடு, நிலம், வாகனம், உற்றார் உறவினர் சேர்க்கை, இந்த மாதிரி அனைத்து வகையிலையும் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த உலகில். அதாவது மற்றவர்களுடைய செல்வம் இவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த பூர்வீக சொத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, மற்ற கிரகங்கள் சரியாக அமைஞ்சிருக்கிற பட்சத்தில் பூர்வ புண்ணிய தோஷம் இல்லாத அந்த பூர்வீகத்தோட சொத்துவத்துகள் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. ஒரு சாரர் மட்டும் சொந்த ஊரில் இவங்க வாழ மாட்டாங்க, வெளியிடங்களில் தான் வாழ்க்கையை இவங்க துவங்குவாங்க. மற்றவர்களுடைய இல்லத்தில் வாய்ப்பு, அதாவது இல்லத்தில் வாழக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. தாத்தா வீட்டில், பாட்டி வீட்டில், மாமா வீட்டில் தங்கி வேலை பார்க்குறாங்க இல்லையா, வேலை பார்க்குறாங்க, படிக்கிறாங்க, இந்த மாதிரி அதிகமாக மற்றவங்களோட வீட்டில் தங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. கன்னி ராசிக்குரிய திசையான வடக்கு திசையிலிருந்து இவங்களோட வருமானம் பெருகும். ஒரு வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி ஏதாவது நம்ம வருமானத்தை ஈட்டக்கூடிய நிலையில் இருந்தாங்க அப்படின்னாக்கா வடக்கு திசை இவங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் படிப்பில் நல்ல ஆர்வம் இருக்கும், கல்வி நல்ல முறையில் இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். படிப்பின் மூலிமா இவங்க வாங்கிக்கிட்ட அறிவை மிக பொருளாதார மீட்டருக்கு, அதாவது பொருளாதார மீட்டருக்கு மிக திறமையாக அதை பயன்படுத்தக்கூடிய இடத்துல இவங்க இந்த கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க. இவங்களுடைய அறிவை கொண்டு சிறப்பான சாதனைகளை செய்வாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக விஷயங்களை நன்கு ஆராய்ஞ்சு உண்மை நிலையை அறிந்து பகுத்தறிவோடு இவங்க செயல்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னாவோ இல்லை ஒரு செயலை நம்ம செய்யணும் அப்படின்னாவோ அதில் என்ன வரும், எப்படி இருக்கும், பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத, இதுதான் பகுத்தறிவுன்னு சொல்லுவோம் இல்லையா, என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த காரியத்தை இவங்களுக்குள்ளே போவாங்க. ஒருத்தரோட நிலையை அறிஞ்சிக்கிட்டு அவங்களோட நிலைமைக்கு தகுந்த மாதிரி இவங்க வேலை இருக்கும். ஒருவரை பற்றி எடை போடுவது சொல்லுவாங்க இல்லையா,
இவங்க இந்த மாதிரி தான்ப்பா, நீ வேணால் கேட்டுப்பார், இல்லை நீ வேணால் பழகிப்பார் அப்படின்னு சவால் விடுவாங்கல்ல. இங்கே பாரு, இவங்க இந்த ஆள் வந்து இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி ஒரு ஆளை எடை போடக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். அதில் மிகப்பெரிய திறமைசாலி இவங்க, புத்திசாலி, மிகப்பெரிய புத்திசாலி. அது இந்த புத்திசாலித்தனம் இருந்தது அப்படின்னாவே நல்ல ஞாபக சக்தி உடையவங்களாக இருப்பாங்க. மெமரி பவர் இவங்களுக்கு ஜாஸ்தி. எல்லோரும் ஒரு 10 வாட்டி 20 வாட்டி படிக்கிற ஒரு சமாச்சாரத்தை ஒரு 2 வாட்டி இவங்க ஒரு பார்த்தாங்கனாவோ இல்லை படித்தாங்கனாவோ போதும், நல்ல மனப்பாடம் ஆகிக்கும். நல்ல ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய கலகலப்பானவங்க இவங்க கூட. இவங்களுடைய பேச்சிலும் செயலிலும் பிறர் மனசை எந்த காரணத்துக்கு ஒன்றும் புண்படுத்த மாட்டாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம் இவங்ககிட்ட இருக்கிறது. மதிநுட்பத்தால் மற்றவர்களுடைய கருத்துக்களை எளிதில் புரிந்து கொள்வாங்க. இவரை வந்து எல்லாரும் ஏமாற்றிட முடியாது. சூழ்நிலைக்கு தக்கவாறு இவங்களுடைய மனநிலையை மாற்றிக்கொண்டு இவங்க வந்து செயல்படுவாங்க. கோவப்பட்டால் கோவப்படுவாங்க. கணிசம் அதை கனிவாக பேசு அப்படின்னாக்கா இவங்களும் கனிவாகவே நடந்துக்குவாங்க. இவங்கக்கிட்ட ஏதோ ஒரு லட்சியம் மனசில் குடிக்கொண்டிருக்கும். இன்னவா தான் நான் ஆகணும், இன்ன படிப்பு தான் படிக்கணும், இந்த போட்டியில் நான் வெற்றி பெறணும் அப்படின்னு அந்த லட்சியம் கட்டாயம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்பு உண்டு. சாப்பாடு முதல் சகல துறைகளிலும் இவங்களுடைய அறிவு போயிட்டு வந்திருக்கும். எல்லாத்தையும் அறிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆசை வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். எல்லாத்தையும் பற்றியுமே நல்ல வசீகரமான தோற்றம், எல்லோரிடத்துலையும் எளிதில் பழகிடுவாங்க. ஒரு பொருள் மேலேயோ ஒரு இடத்து மேலேயோ பொருள் மேலேயோ அந்த ஆசைப்படுவதை இவங்க வந்து வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க. தனக்கு ஒரு புதிய தகவல் தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன், அதை கூட இருக்கவங்ககிட்ட இல்லை பலர்கிட்ட சொல்லி அதன் பயனை விளக்குவதில் மிகப்பெரிய கட்டிக்காங்க. அதில் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்லலாம். எதிரிகள் இல்லாத வாழ்க்கை இனிமை தரும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும். அதனால் யாரும் பகைச்சிக்க மாட்டாங்க, யாரும் சண்டை போட மாட்டாங்க. இவங்க கூட வாழ்க்கையில் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நம்ம ஆப்போசிட்டாக நம்மளை ஒருத்தர் பேசிடவே கூடாது, நம்மளை பற்றி தவறாக ஒரு கருத்தை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எப்படி மற்றவங்க வந்து நம்ம எந்த காரணத்துக்கும் நம்ம தரக்குறைவாக பேசிடக்கூடாது, அதில் கவனமாக இருப்பாங்க. அது இவங்க பேச்சில் தெரியும். அப்படி லாபகமாக பேசுகிறது எல்லாத்துடைய மனசுலேயும் இவங்க இடம் பிடிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். யாரை கேட்டாலும் இவங்களை பிடிக்கும். அனைவரோட மனசுலையும் இடம் பிடிச்சிக்குவாங்க. சந்தர்ப்பத்துக்கு தக்கவாறு தன்னை வந்து இவங்க மாற்றிக்குவாங்க. கோபமாக பேசுகிறவங்ககிட்ட போனால் கோபமாக பேசுவாங்க, சாதகமாக அதை கொஞ்சம் அமைதியாக பேசுகிறவங்ககிட்ட போனால் அதுக்கு மாதிரி பேசி இவங்க அந்த இடத்துக்கு ஒரு கலகலப்பான சூழ்நிலை உருவாக்குவாங்கன்னு சொல்லலாம். இவங்களுக்கு கல்வி, கணித அறிவு, ஜோதிட அறிவு, தர்க்க அறிவு, வாதாடுறோம் இல்லையா, இது இவங்களில் மிகப்பெரிய திறமை உண்டு. பேச்சில் மிகப்பெரிய வல்லமை இவங்களுக்கு கலந்துருக்கும். நடுநிலை வகிக்கும்னு சொல்லுவாங்க. இது போக இவங்களுக்கு எழுத்தாற்றல், வர்த்தகம், அரசியல் துறையில் ஆர்வம் இருக்கிறது. பல மொழியை தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம், அதில் தெரிஞ்சுக்கவும் இவங்க முயற்சி பண்ணுவாங்க, கட்டாயம் கற்றுக்குவாங்க. பெரிய பெரிய சொற்பொழிவாளர்களாக இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே கொஞ்சம் கன்னிராசி சம்மந்தப்பட்டவங்களாக இருப்பாங்க. பல பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய மத்தியஸ்தராகவும் எதையும் யோசித்து செய்யக்கூடிய மிகப்பெரிய திறமை வாய்ந்தவங்களாகவும் பதட்டப்படவே மாட்டாங்க. எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் பார்க்கலாம் அப்படின்னு என்னென்னு கேட்போம் இது அப்படின்னு சொல்லக்கூடிய தனி திறமை இவங்ககிட்ட உண்டு. எல்லாவற்றையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இவங்ககிட்ட நிறையவே இருக்கும். நேரடியாக கல்வி கற்பதை விட அஞ்சல் வழி கல்வி பயில்வதையே இவங்க வந்து ஆர்வம் காட்டுவாங்க. ஒரு பெரிய நூல் எழுதி வெளியிடுறது, விளம்பர ஸ்தாபன நிர்வாகியாக இருக்கிறது, ஒரு இதுக்கு பவர் கொடுக்குறாங்க இல்லையா, இந்த முழுசாக நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னால் கன்னிராசிக்காரங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை அவங்க வந்து பொறுப்பாக பார்த்துக்கூடிய தன்மை இவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இந்த கன்னிராசியில் பிறந்த ஜாதகம் சுகபோகமான வாழ்க்கை இவங்க கொஞ்சம் விரும்புவாங்க. கஷ்டப்படும் போது கூட இவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கட்டாயம் வெளியால் கண்டுபிடிக்க முடியாது, வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க. மன அமைதி தேவைப்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு ஆலயத்தை நோக்கி அடிக்கடி இவங்க போவாங்க. தன்னுடைய தாயோடைய அன்பும் ஆதரவும் இவங்களுக்கு எப்பவுமே உண்டு. போதும் என்கிற மனமே பொன்சை மருந்துன்னு சொல்லுவாங்கள்ல,
அந்த வார்த்தையை இவங்க மதித்து நடப்பாங்கன்னு சொல்லலாம். அளவுக்கு மீறி வேண்டாம், எனக்கு அளவாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சராசரி மனித ரூபத்தில் இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம். சுயமாக வீடு கட்டிக்கணும், சின்ன வீடாக இருந்தாலும் அதில் எல்லா வசதியும் இருக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்கும். பெருசாக ஆடம்பரமாக வீட்டை கட்டி அதை போட்டு க்ளீன் பண்ணுறது கூட சிரமப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. சின்னதாக இருந்தாலும் எல்லா வசதியும் இவங்க ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க வீட்டில். கூட பிறந்தவங்க இவங்களுக்கு செய்யக்கூடிய ஒத்துழைப்பை காட்டிலும் அவர்களுக்கு இவர் செய்யக்கூடிய ஒத்துழைப்பே அதிகமாக இருக்கும். இருந்தாலும் கூட பிறந்தவங்களுடைய அவங்களுக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கொஞ்சம் இவங்களை மதிக்க மாட்டாங்க, இல்லை நன்றி இருக்காதுன்னே சொல்லலாம். இந்த கன்னிராசிக்காரங்க பிறருக்கு கடன் கொடுக்க தயங்குவாங்க. பிறர் இவங்களுக்கு கடன் கொடுக்க முன் வந்தாலும் கூட கடன் வாங்க மாட்டாங்க. இது ஒரு நல்ல பழக்கமாக இவங்களுக்கு இருக்கிறதா நாம் நடைமுறையில் பார்த்துருக்குறோம். பழைய நூல்களும் அதுதான் சொல்லியிருக்காங்க. ஆண்கள் பெண்களோட பழகுவதில் மற்றும் பேசுவதிலும் அவங்க கூட சேர்ந்து இருப்பதிலும் ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். பெண் குழந்தைகள் இவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண் வாரிசு குறைவாக இருக்கும். தன்னை அழகு பிரித்து கொள்ளிக்கிறதையும் நல்ல அலங்காரம் பண்ணிக்கிறதுலையும் இவங்க மிகப்பெரிய விருப்பத்தை காட்டுவாங்க. புதன் மகாவிஷ்ணுவுடைய அம்சமுடையவர். ஆகவே அனைவரையும் காக்கும் தன்மையுடையவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. மாலவன் மாருதி வழிபாட்டில் இவங்க ஈடுபடுறது மிகப்பெரிய பலம். மாலவன் படத்தை வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய பலம். ஈஸ்வரனுடைய வழிபாட்டையும் புதன் வழிபாட்டையும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, இப்போ சின்ன வயசாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க கல்வி ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ ஒரு பாவகிரகங்களோட சேர்க்கை, நான் தசாபுத்திகள் சரியில்லை அப்படிங்கிறதுனால இவங்க கொஞ்சம் கல்வியில் ஏதாவது தடைபட்டுருக்கலாம். அந்த தடை ஏற்படக்கூடிய காலங்களில் ஈஸ்வர வழிபாடு சிவன் வழிபாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இவங்களுக்கு கல்வி நல்லாவே வந்துடும். எந்த குறையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இது ஒரு பொதுவான கருத்து. எத்தனை பேர்த்துக்கு சூட் ஆகும் அப்படின்னு தெரியல. இருந்தாலும் பல பேர்த்துக்கு இது நடைமுறையில் சாத்தியப்படுத்து இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள், குணாம்சங்கள், படிப்பு. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.